வெல்கம் டு மை சேனல். சரியா? ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா வந்து கண்டினியூவேஷன். ஸோ சிம்பிள் ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருந்தோம் ப்ரீவியஸ் கிளாஸில். நம்ம இந்த கிளாஸில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து அதில் கண்டினியூவேஷன் பார்க்க போகிறோம். சரியா? ஸோ பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின். சரியா? இது எதுக்கு, ஸ்ட்ரிங் ஆர்க்ஸ் எதுக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த கிளாஸில் பார்ப்போம். சரியா? ஸோ திஸ் இஸ் த லைன் அட் விச் த ப்ரோக்ராம் வில் பிகின் எக்ஸிக்யூஷன். ஸோ இங்கே தான் வந்து ஜாவா ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூஷனை பிகின் பண்ணும். ஸோ உங்கள் ஜாவா ப்ரோக்ராம் வந்து இங்கே தான் ஸ்டார்ட் ஆகும். சரியா? ஸோ பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின். ஸோ எல்லா ஜாவா ப்ரோக்ராமும் எங்கே வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதோட எக்ஸிக்யூஷனை எங்கே ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னா பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் மெத்தடில் தான் வந்து அதோட எக்ஸிக்யூஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணும். ஓகேயா? All Java programs begins execution by calling main of. எல்லா ஜாவா ப்ரோக்ராமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து மெயின் மெத்தட் எங்கே இருக்கோ அங்கே தான் வந்து ஜாவா ப்ரோக்ராம் எல்லாமே ஸ்டார்ட் ஆகும். ஸோ C++லேயும் இதே ப்ராசஸ் தான். மெயின் மெத்தட் எங்கே இருக்கோ, சரியா? ஸோ வந்து ஜாவாவில் வந்து மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? ஆனால் இதே வந்து சிலேயும் C++லேயும் வந்து என்ன சொல்லுவோம்னா வந்து ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ மெயின் ஃபங்க்ஷன், மெயின் மெத்தட் எங்கே இருக்கோ அங்கே தான் ஒரு ப்ரோக்ராமோட ஸ்டார்ட் இருக்கும். சியாக இருக்கட்டும், C++ஆக இருக்கட்டும், ஜாவாவாக இருக்கட்டும். சரியா? ஸோ ஜாவாலையும் C++லையும் மெயின் மெத்தட் வந்து ஃபைனல் மெத்தடாக, ஃபைனல் கிளாஸில் ப்ரொவைட் ஆகிருக்கிற மெத்தடாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ கீழே தான் லாஸ்ட்டாக தான் வந்து மெயின் மெத்தட் இருக்கும். ஆனால் சியில் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மெயின் மெத்தட் தான் இருக்கும். சரியா? ஸோ வந்து அதனால் வந்து சியை என்ன சொல்லுவோம்னா வந்து டாப் டவுன் அப்ரோச்சுன்னு சொல்லுவோம். C++ஐயும் ஜாவாவையும் வந்து நம்ம பாட்டம் அப் அப்ரோச்சுன்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா வந்து மெயின் மெத்தட் கீழே இருக்கிறதுனால வந்து பாட்டம் அப் அப்ரோச். ஏன் பாட்டம் அப் அப்ரோச்சுன்னு சொல்கிறோம்? ஸோ மெயின் மெத்தட் தான் வந்து ஒரு ப்ரோக்ராமோட ஸ்டார்ட்டே. சரியா? அப்போ வந்து மெயின் மெத்தட் வந்து C++லேயும் ஜாவாலையும் கீழே இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம்னா, கம்பைலர் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணோன்னா வந்து மெயின் மெத்தட் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு அதை தான் வந்து ப்ரோக்ராமோட ஸ்டார்ட்டாக எடுத்துக்கும். சரியா? ஸோ அப்போ வந்து பாட்டமில் போயிட்டு அதுக்கப்புறம் பாட்டம்லேருந்து ஒரு லைனாக எக்ஸிக்யூட் பண்ணி அதுக்கப்புறமா ஒரு கிளாஸையும் நம்ம வந்து அந்த மெயின் மெத்தடில் போய் கால் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ பாட்டம்லேருந்து டாப்புக்கு வந்து போகும். கோடிங்ஸ் வந்து ஒன்று ஒன்றா பாட்டமில் எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் தான் டாப் கோடிங்ஸை எக்ஸிக்யூட் ஆகும். அதனால தான் பாட்டம் அப் அப்ரோச்சு C++ஐயும் ஜாவாவையும் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இதே வந்து சியில் பார்த்த வரைக்கும் வந்து டாப் டவுன் அப்ரோச். மெயின் மெத்தட் மேலே இருக்கும், அங்கேயே போய் அப்போ வந்து மெயின் மெத்தட் மேலே இருந்துச்சுன்னா மேலேருந்து தான் வந்து எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் ஆகும். சரியா? ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், பப்ளிக் அப்படிங்கிற கீவேர்டு வந்து இந்த பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயினில் எதுக்கு? So public keyword is an access specifier which allow the programmer to control the visibility of class members. சரியா? ஸோ பப்ளிக் கீவேர்டு எதுக்கு நான் முன்னாடியே வந்து ப்ரீவியஸ் கிளாஸஸ்லேயே சொல்லியிருக்கேன். ஸோ பப்ளிக் கீவேர்டு நார்மலாக எதுக்காக நம்ம கொடுப்போம் அப்படின்னா வந்து அவுட் சைட் வேர்ல்டு ஆக்சஸ் பண்ணுறதுக்காக தான். சரியா? ஸோ வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மெயின் மெத்தடை நான் எதுக்காக பப்ளிக்குன்னு கொடுக்குறேன்னா அந்த கிளாஸ் அன்னியில் எல்லா கிளாஸுமே அந்த மெத்தடை ஆக்சஸ் பண்ணுறதுக்காக தான். ஏன்னா வந்து எல்லா கிளாஸையும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து இந்த மெத்தடில் தான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி நம்ம எல்லா கிளாஸஸையும் வந்து கால் பண்ணுவோம், அதோட மெம்பர்ஸை யூஸ் பண்ணுவோம். சரியா? ஸோ அதனால் வந்து பப்ளிக் கண்டிப்பாக வந்து மெயின் மெத்தடை பப்ளிக்காக நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணால் மட்டும்தான் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து அது எல்லா கிளாஸையும் வந்து ஆக்சஸ் பண்ணும், எல்லா கிளாஸையும் யூஸ் பண்ணும். சரியா? கண்டிப்பாக வந்து நம்ம வந்து மெயின் மெத்தடை வந்து பப்ளிக்காக தான் நம்ம டிக்ளேர் பண்ணோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், when a class member is defined as public then the member can be accessed by code outside the class in which it is declared. நான் முன்னாடியே சொன்னது தான். சரியா? ஸோ ஒரு கிளாஸ் மெம்பர் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மெயின் மெத்தட் வந்து ஒரு கிளாஸ்க்குள்ளே தான் இருக்கும். சரியா? அதை வந்து நம்ம வந்து நார்மலாக வந்து ஒரு கிளாஸ்க்குள்ளே வந்து இருக்கிற மெத்தடையும் வேரியபிளையும் தான் வந்து அந்த கிளாஸோட மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ அந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு கிளாஸ்க்குள்ளே மெயின் மெத்தட் இருக்குது, அதை வந்து நம்ம வந்து பப்ளிக்காக டிக்ளேர் பண்ணால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னா அவுட் சைட் கிளாஸ் ஆக்சஸ் பண்ண முடியும். அதுக்காக தான் கண்டிப்பாக நம்ம மெயின் மெத்தடை வந்து பப்ளிக்காக நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து பப்ளிக் ஆக்சஸ் மாடிஃபிகேஷன் கொடுக்குறோம். சரியா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், இன் திஸ் கேஸ் மெயின் மஸ்ட் பி டிக்ளேர்ட் அஸ் பப்ளிக் சின்ஸ் இட் மஸ்ட் பி கால்டு கோட் அவுட் சைட் த கிளாஸ். சரியா? ஸோ வந்து நான் முன்னாடியே சொன்னது தான். ஸோ மெயினை வந்து நம்ம வந்து பப்ளிக்காக தான் டிக்ளேர் பண்ணணும். அப்படி டிக்ளேர் பண்ணால் மட்டும்தான் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து மெயினில் வந்து மற்ற கிளாஸஸ்க்கெலாம் ஆப்ஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணி அந்த கிளாஸில் உள்ள மெத்தட்ஸ் எல்லாம் நம்ம கால் பண்ணிக்க முடியும், ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அப்போ அதை நம்ம ப்ரோக்ராமில் உள்ள எல்லா கோடிங்ஸையும் நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக மெயினை வந்து பப்ளிக் மாடிஃபிகேஷன், பப்ளிக் ஆக்சஸ் மாடிஃபிகேஷனில் நம்ம கொடுத்தாகணும். பப்ளிக் அப்படிங்கிற கீவேர்ட் கொடுத்து தான் அந்த
மெயின் மெத்தடை நம்ம டிக்ளேர் பண்ணோம். இங்கே பாருங்கள், பப்ளிக்கு ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின். ஸோ மெயின் மெத்தடை பப்ளிக்காக நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். சரியா? சரி, அடுத்தது ஸ்டாட்டிக் அப்படிங்கிற கீவேர்டு எதுக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஸ்டாட்டிக் அப்படிங்கிற கீவேர்டு எதுக்காக? த கீவேர்ட் ஸ்டாட்டிக் அலோவ் மெயின் டு பி கால்டு without having to instantiate a particular instance of a class. ஓகே, நார்மலாக ஒரு கிளாஸ் இருக்குன்னா அந்த கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி தான் அதோட மெம்பர்ஸை ஆக்சஸ் பண்ணணும். சரி, அதான் வந்து ஜாவாவோட ரூல். ஜாவா இருக்கட்டும் இல்லை C++ஆக இருக்கட்டும். சரியா? ஸோ கிளாஸாக பிரிச்சிருக்கீங்க. ஸோ கிளாஸாக வந்து கோடிங்ஸை வந்து நீங்கள் டிவைட் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த கிளாஸ்க்குள்ளே உள்ள வேரியபிள், அதுக்கப்புறம் அந்த கிளாஸ்க்குள்ளே மெத்தட். ஸோ இது ரெண்டு தான் ஒரு கிளாஸ்க்குள்ளே இருக்கும். சரியா? அப்படி இருக்கிற வேரியபிளையும் மெத்தடையும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும்னா அந்த கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி தான் ஆக்சஸ் பண்ணணும். இதான் வந்து ரூல். சரியா? ஸோ நம்ம வந்து இன்னுமே வந்து நம்ம ஃபர்தர் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக இது புரியும். சரியா? ஒரு கிளாஸில் உள்ள மெத்தட். ஸோ கிளாஸில் மெயின் மெத்தட் இருக்குது. அந்த மெயின் மெத்தட் கால் ஆகணும். அந்த மெயின் மெத்தடை யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக அந்த கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். அப்படி ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணாமல் அந்த மெயின் மெத்தட் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்காக தான் ஸ்டாட்டிக் அப்படிங்கிற கீவேர்ட் கொடுக்குறோம். சரியா? நார்மலாக ஜாவாவில் ஒரு கிளாஸ் இருக்குது, அந்த கிளாஸ்க்குள்ளே மெத்தட் இருக்குது. சரியா? ஸோ அந்த மெத்தடை நம்ம ஆக்சஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக அந்த கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி தான் அந்த மெத்தடை கால் பண்ண முடியும். சரியா? ஸோ இந்த ரெஸ்ட்ரிக்ஷனை ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஸ்டாட்டிக் அப்படிங்கிற கீவேர்ட் நான் இங்கே கொடுத்துருக்கேன். சரியா? ஸோ ஸ்டாட்டிக் அப்படிங்கிற கீவேர்ட் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், பப்ளிக் அப்புறம் ஸ்டாட்டிக் ஏன் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா வந்து ஸ்டாட்டிக் அப்படிங்கிற கீவேர்டு இந்த மெயின் மெத்தடுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணாமையே, ஸோ இந்த கிளாஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மெயின் மெத்தட் எந்த கிளாஸ்க்குள்ளே இருக்கோ அந்த கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணாமையே இந்த மெயின் மெத்தடை டைரெக்டாக வந்து யூஸ் பண்ணுறதுக்கு, டைரெக்டாக ஸ்ட்ரைட்டாக கம்பைலர் வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக தான் ஸ்டாட்டிக் அப்படிங்கிற கீவேர்ட் நான் கொடுத்துருக்கேன். ஓகேயா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், வாய்ட் அப்படிங்கிற கீவேர்டு எதுக்கு? வாய்டுங்கிற கீவேர்டு எதுக்குன்னா வந்து கம்பைலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து சொல்கிறதுக்கு ஒரு விஷயத்த சொல்லும். என்ன விஷயம் அப்படின்னா வந்து இந்த மெத்தடு எந்த ஒரு வேல்யூவையும் ரிட்டர்ன் பண்ணாது. சரியா? ஸோ நார்மலாக வந்து ஜாவாவில் நீங்கள் யூஸ் பண்ணுற மெத்தட்ஸ் வந்து வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணலாம், பண்ணாமல் இருக்கலாம். சரியா? ஸோ இந்த மெத்தட் வந்து எந்த ஒரு வேல்யூவையும் ரிட்டர்ன் பண்ணாது. மெயின் மெத்தட் எந்த ஒரு வேல்யூவையும் அந்த மெத்தடோட எண்டில் ரிட்டர்ன் பண்ணாதுன்னு சொல்கிறதுக்காக தான் வாய்ட் அப்படிங்கிற கீவேர்ட் கொடுத்துருக்கேன். சரிங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், மெயின் மெத்தட் எதுக்கு? மெயின் மெத்தட் இஸ் த மெத்தட் called when a Java application begin. Java application ஒரு ப்ரோக்ராமோட ஸ்டார்ட் வந்து இந்த மெயின் மெத்தட் தான். சரியா? ஜாவா இஸ் கேஸ் சென்சிட்டிவ். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட, ஜாவா வந்து ஒரு கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜ். அதனால வந்து MAIN எம்மை கேபிட்டல் எழுதி மெயின்னு கொடுத்தாலும் ஸ்மாலில் எழுதி கொடுத்தாலும் இது வேறு இது வேறு. ஸோ இந்த மெயின் வேறு, இந்த மெயின் வேறு. சரியா? ஸோ இந்த மெயின் தான் கொடுக்கணும். சரியா? இந்த MAIN இந்த மெயின் தான் நீங்கள் கொடுக்கணும். அதுக்கு பதிலாக எம்மை கேபிட்டலில் கொடுத்தீங்கன்னா அது மெயின் மெத்தடாகவே வந்து ஜாவா கன்சிடர் பண்ணாது. ஏன் இந்த மெயின் கொடுக்கணும் அப்படின்னா வந்து இதுதான் மெயின் மெத்தடாக ஜாவா கம்பைலர் எடுத்துக்குது. ஓகேயா? அதனால் வந்து ஜாவா கேஸ் சென்சிட்டிவ் அப்படிங்கிறதுனால வந்து ஸ்மால் எம் கொடுத்து MAIN கொடுத்திங்கன்னா தான் அது மெயின் மெத்தடாக ஜாவா வந்து எடுத்துக்கும். ஜாவா கம்பைலர் கம்பைல்ஸ் அ ப்ரோக்ராம் வித்தவுட் மெயின். கம்பைலர் வேணால் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து இந்த மெயின் ஃபங்க்ஷன் இல்லாமல் ஒரு ப்ரோக்ராமை வந்து கம்பைல் பண்ணோம். ஆனால் வந்து ஜாவாவோட இன்டர்பிரட்டர் இருக்குது பார்த்தீங்களா, ஜாவாவை வந்து ரன் பண்ணுற இன்டர்பிரட்டர், ஜாவா இன்டர்பிரட்டர், அது வந்து கண்டிப்பாக மெயின் மெத்தட் இல்லைனா ஒரு எரரை வந்து கண்டிப்பாக காட்டும். பட் ஜாவா interpreter would report an error without main method. ஓகேவா? ஸோ ஜாவா கம்பைலர் வந்து ப்ரோக்ராமை மெயின் மெத்தட் இல்லாமல் கம்பைல் பண்ணும். ஆனால் வந்து ஜாவாவோட இன்டர்பிரட்டர் என்ன பண்ணாது, மெயின் மெத்தட் இல்லைன்னா அந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணாது. ஓகேயா? சரி, நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஸ்ட்ரிங் ஆர்க்ஸ் எதுக்குன்னு பார்க்கலாம். சரியா? ஸோ ஸ்ட்ரிங் ஆர்க்ஸ் எதுக்கு? ஸோ டிக்ளேர்ஸ் அ பேராமீட்டர் நேம்டு ஆர்க்ஸ் விச் இஸ் அன் அரே ஆஃப் ஸ்ட்ரிங் டேட்டா டைப். சரியா? ஸோ இங்கே வந்து ஸ்ட்ரிங் ஆர்க்ஸ் கொடுக்குறோம். சரியா? ஸோ நார்மலாக வந்து எல்லா மெத்தடுக்குள்ளேயும் பேராமீட்டர் நம்ம பாஸ் பண்ணுவோம். நார்மலாக வந்து நம்ம ஒரு மெத்தட் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த மெத்தடுக்கு வந்து பேராமீட்டர் நம்ம பாஸ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி தான் இந்த மெயின் மெத்தடுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வந்து பேராமீட்டர் பாஸ் பண்ணியிருக்கேன், ஆர்க்ஸ் அப்படிங்கிற பேராமீட்டர். சரியா? ஸோ பேராமீட்டருங்கிறது வேரியபிள் தான் நம்ம பேராமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வேரியபிள் இங்கே ஆர்க்ஸ் அப்படிங்கிறது வேரியபிள். என்ன டேட்டா டைப்பை டிபெண்ட் பண்ண வேரியபிள் அப்படின்னா வந்து ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பை டிபெண்ட் பண்ண வேரியபிள் இந்த ஆர்க்ஸ். சரியா?
நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓப்பன் க்ளோஸ் கொடுத்துருக்கேன். அப்படின்னா வந்து இது வந்து ஒரு அரே வேரியபிள்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் பக்கத்தில் நான் போட்டிருந்தாலே இந்த வேரியபிள் வந்து அரே வேரியபிள். அப்போ வந்து கலெக்ஷன் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸை அக்செப்ட் பண்ணுற வேரியபிள் இந்த ஆக்ஸ் அப்படிங்கிற வேரியபிள். சரிங்களா? இந்த ஆக்ஸ் அப்படிங்கிற வேரியபிள் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து கலெக்ஷன் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸை வந்து இதை அக்செப்ட் பண்ணும். சரிங்களா? ஸோ இது என்ன டேட்டா டைப்பை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா வந்து ஸ்ட்ரிங் டேட்டா டைப்ஸ். சரியா? ஸோ இந்த ஆக்ஸ் அப்படிங்கிற வேரியபிள் அதனால வந்து கலெக்ஷன் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸை வந்து அக்செப்ட் பண்ணும். சரி, நான் சொன்னதான் இங்கே இருக்கும். ஸ்ட்ரிங் அரே வேரியபிள் ஸ்டோர்ஸ் கேரக்டர் ஸ்ட்ரிங்ஸ். சரியா? ஸோ இந்த வந்து ஆக்ஸ் அப்படிங்கிற வேரியபிள் வந்து கேரக்டர் ஸ்ட்ரிங்ஸை ஸ்டோர் பண்ணும், கேரக்டர் ஸ்ட்ரிங்ஸை அக்செப்ட் பண்ணும். இன் திஸ் கேஸ் ஆக்ஸ் ரிசீவ் கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ் ப்ரெசன்ட் when program is executed. சரியா? ஸோ இங்கே வந்து ஆக்ஸ் அப்படிங்கிற வேரியபிள் என்ன வேல்யூ அக்செப்ட் பண்ணும் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ஜாவாவை வந்து கம்பைல் பண்ணி முடிச்சுட்டு ஜாவாவை வந்து இன்டர்பிரேட் பண்ணுறீங்க, ஜாவா ப்ரோக்ராமை ரன் பண்ணுறீங்க. சரியா? ஸோ ஜாவா சி example.javaன்னு சொல்லி கம்பைல் பண்ணுறீங்க. அப்போ வந்து என்னென்ன எரர்ஸ் இருக்கோ அதெல்லாம் டிஸ்பிளே ஆகும். சப்போஸ் எரர் இல்லைனா எந்த ஒரு எரரும் இல்லைன்னு வரும். அதுக்கப்புறம் நீங்கள் ஜாவா ப்ரோக்ராமை ரன் பண்ணுவீங்க. சரியா? எப்படி ரன் பண்ணுவீங்கன்னா ஜாவா கொடுத்து ப்ரோக்ராம் நேம் கொடுத்து ரன் பண்ணுவீங்க. அப்போ உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஏதாவது ஒரு கமாண்ட் லைன் ஏதாவது ஸ்ட்ரிங் வேல்யூ கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரிங் வேல்யூ தான் இந்த ஆக்ஸ் அப்படிங்கிற வேரியபிள் அக்செப்ட் பண்ணணும். நீங்கள் அதை பிரிண்ட் கூட பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ வந்து ரன் பண்ணும்போது நீங்கள் ஏதாவது ஒரு லைன் ஆஃப் ஸ்ட்ரிங் கொடுக்குறீங்க. சரியா? ஸோ கேரக்டர் ஸ்ட்ரிங்ஸ் கொடுக்குறீங்கன்னா அந்த கேரக்டர் ஸ்ட்ரிங்ஸ் தான் இந்த ஆக்ஸ் அப்படிங்கிற வேரியபிள் அக்செப்ட் பண்ணணும். நீங்கள் இதை பிரிண்ட் பண்ணி பார்த்தா கூட உங்களுக்கு தெரியும். சரியா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், அந்த சிம்பிள் ப்ரோக்ராம் எக்ஸாம்பிளில் மறுபடியும் நம்ம இன்னொரு தடவை பார்க்கலாம். திஸ் இஸ் அ சிம்பிள் ஜாவா ப்ரோக்ராம் கால்ஸ் this file example.java. சரியா? ஸோ திஸ் இஸ் அ சிம்பிள் ஜாவா ப்ரோக்ராம். இது ஒரு சிம்பிள் ஜாவா ப்ரோக்ராமு. இதை வந்து நான் வந்து example.java அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நான் நேம் வைக்கிறேன். சரியா? இது வந்து மல்டி லைன் கமாண்டை ஸ்பெசிஃபை பண்ணுறது தான் /*/. அதுக்கப்புறம் பாருங்கள் கிளாஸ் எக்ஸாம்பிள். சரியா? எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸு, அதுக்குள்ளே பாருங்கள் டபுள் ஸ்லாஷில் கொடுத்துருக்கேன். இது வந்து சிங்கிள் லைன் கமாண்ட். யுவர் ப்ரோக்ராம் பிகின்ஸ் வித் அ கால் டு மெயின். சரியா? ஸோ வந்து சிங்கிள் லைன் கமாண்ட் இது. அதுக்கப்புறம் பாருங்கள் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் மெத்தட். சரியா? ஸோ இங்கே தான் வந்து ஜாவா ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகுது. சொல்லிட்டேன் பப்ளிக்னா என்னன்னு சொல்லிட்டேன். ஸோ பப்ளிக் அப்படிங்கிறது வந்து பப்ளிக் கீவேர்டு எதுக்காக அப்படின்னா வந்து இந்த மெயின் ஃபங்க்ஷன் வந்து த்ரூ அவுட் த ப்ரோக்ராம் எல்லா கிளாஸும் ஆக்சஸ் பண்ணுறதுக்காக தான் வந்து நான் அதை பப்ளிக்காக கொடுத்துருக்கேன். சப்போஸ் இந்த மெயின் மெத்தடை நான் ப்ரைவேட்டாக கொடுத்தேன் அப்படின்னா வந்து இந்த கிளாஸ்க்குள்ளே மட்டும்தான் இந்த மெயின் மெத்தடை ஆக்சஸ் பண்ண முடியும். சரியா? ஸோ இந்த மெயின் மெத்தடில் போய் நீ வேறு எந்த ஒரு கிளாஸையும் ஆக்சஸ் பண்ண முடியாது, வேறு எந்த கிளாஸும் இந்த மெயின் மெத்தடையும் ஆக்சஸ் பண்ண முடியாது. அப்படி இருக்கக்கூடாது. மெயின் மெத்தடில் தான் நம்ம என்ன பண்ணுவோம், எல்லா கிளாஸையும் ஆக்சஸ் பண்ணுவோம், எல்லா கிளாஸையும் யூஸ் பண்ணுவோம். சரியா? அதனால் வந்து இந்த மெயின் மெத்தடை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்து பப்ளிக் அப்படிங்கிற கீவேர்ட் கொடுத்துருக்கேன். ஸ்டாட்டிக் எதுக்காகன்னு சொன்னேன். ஸோ ஸ்டாட்டிக் எதுக்காகனா இந்த மெயின் மெத்தடுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணாமையே டைரெக்டாக வந்து இந்த மெத்தட் வந்து கால் ஆகிறதுக்காக தான் வந்து நான் இந்த ஸ்டாட்டிக் அப்படிங்கிற கீவேர்ட் கொடுத்துருக்கேன். சரியா? ஸோ வந்து நார்மலாக எல்லா மெத்தடுக்கும் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி தான் வந்து அதை கால் பண்ணணும். சரியா? ஆனால் வந்து ப்ரோக்ராமோட ஸ்டார்ட் மெயின் மெத்தட் அப்படிங்கிறதுனால அதை ஆட்டோமேட்டிக்காக வந்து எக்ஸிக்யூட் ஆகிறதுக்காக தான் ஸ்டாட்டிக் அப்படிங்கிற கீவேர்ட் கொடுத்து நான் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வாய்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மெத்தட் வந்து என்ன பண்ண போகிறதில்ல, எந்த ஒரு வேல்யூவையும் ரிட்டர்ன் பண்ண போகிறது இல்லை. சரியா? அதனால தான் வாய்ட் அப்படிங்கிற டேட்டா டைப் நான் கொடுத்துருக்கேன். சரியா? அதுக்கப்புறம் வந்து மெயின் மெத்தடு, அப்புறம் ஸ்ட்ரிங் ஆக்ஸ் நான் எதுக்குன்னு சொன்னேன். ஸோ வந்து ஆக்ஸ் அப்படிங்கிறது வந்து அரே வேரியபிள். சரியா? கேரக்டர் அரே வேரியபிள். இது என்ன பண்ணணும்னா வந்து கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் அக்செப்ட் பண்ணும். சரியா? ஸோ வந்து இந்த ப்ரோக்ராமை நீ ரன் பண்ணும்போது ஜாவா எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணும்போது அப்போ நீ வந்து ஏதாவது ஸ்ட்ரிங் வேல்யூ கொடுக்குறேன்னா அந்த ஸ்ட்ரிங் வேல்யூவை இந்த வேரியபிள் எடுத்துக்கிட்டு அதை நீ ஜஸ்ட் பிரிண்ட் ஆக்ஸை வந்து system.out.println யூஸ் பண்ணி நீ பிரிண்ட் பண்ணி பார்த்தேன்னா நீ என்ன கமாண்ட் லைன், அதாவது என்ன ஸ்ட்ரிங் வேல்யூ வந்து ரன் பண்ணும்போது கொடுக்குறியோ அந்த வேல்யூ இதில் இருக்கும். சரியா? ஸோ இதுக்கப்புறம் வந்து மெத்தட் நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சரியா? இங்கே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், இங்கே மெத்தட் இந்த மெயின் மெத்தட் இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். system.out.printlnல திஸ் இஸ் அ சிம்பிள் ஜாவா ப்ரோக்ராம்ங்கிறது ஜஸ்ட்டு பிரிண்ட் பண்ணியிருக்கேன். அது ஒண்டி தான் இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட்டு. சரியா? ஸோ இந்த மெத்தடை நான் இங்கே க்ளோஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இந்த கிளாஸை நான் இங்கே க்ளோஸ் பண்ணிட்டேன். அவ்வளோதான்.